வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இனமே எழு உரிமை பெறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முழக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு சித்திரை முழு நிலவு பெருவிழா பாமக சார்பில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 12 வருடங்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட ஒரு பெருவிழா. அன்னைக்கு காடு வெட்டி இருந்தார், குரு இருந்தார், இன்னைக்கு இல்லை. இருந்தாலும் 2.5 லட்சம் இருக்கையில் போடப்பட்டு மாமல்லபுரத்து பக்கத்தில் திருவிடந்தை அப்படிங்கிற அந்த ஏரியாவில் 100 ஏக்கர் பரப்பளவு ஃபுல்லாக அந்த மாநாட்டு திடல் போடப்பட்டு வர்றவங்களுக்கு உணவு, நீர், மோர், தண்ணீர் சொல்லி போட்டு ஏகப்பட்ட தடபுடலான விஷயங்கள் எந்த குறைகளும் இல்லாமல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. பாமகவால் தலைமை அன்புமணி ராமதாஸ், மற்றபடி பாமக ராமதாஸ் பேசியிருக்கிறாங்க. 2 பேர் தான் முன்னிலை. மற்றபடி ஜிகே மணி, சோன்சோ எல்லாரும் அவருடைய அந்த கட்சியுடைய நிர்வாகி எல்லாமே கலந்து அந்த சித்திரை முழு நிலவு பெருவிழா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக பேர் தான் சித்திரை முழு நிலவு பெருவிழா. எல்லாமே 2026 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கூட்டமாகத்தான் பார்க்க முடியும். இதுதான் நேரம் எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு. ஒரு விஷயம், ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னம்னா அந்த ஏரியாவில் உள்ளவங்க மட்டும் வருவாங்க, எந்த கட்சியாக இருக்கட்டும். இழுத்து பிடிச்சா ஒரு 300 பேர் 200 பேர் வருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது அப்படி இல்லை. அதுலேயும் வன்னிய இன வன்னிய தேச சித்திரை முழு நிலவு பெருவிழான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாதிய அடிப்படையான ஒரு போஸ்டரும் போட்டிருக்கிறாங்க. எப்படியோ பிற சாதி கலந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த டைட்டிலில் போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியினுடைய பூச்சை அப்படிங்கிறது இன்னைக்கும் பாமகவில் இருந்துகிட்டு தான் இருக்கு. உண்மையிலே அதுதான் பிற சாதியினர், பிற கட்சிக்காரர்கள் கூர்ந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. பிறர் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அதான் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பிற மதத்தவர்கள். ஆமாம், இஸ்லாமியரை நோக்கி பாமக ராமதாஸ் ஒரு அறைகோல் விடலாம். மற்றபடி பழனி பாபா என்ற ஒரு இஸ்லாமியினால் இந்த பாமக வளர்க்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலுமே அந்த ஒரு வெறுப்புணர்வு அல்லது ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமியர்களை ஒதுக்கக்கூடிய ஒரு உணர்வு இன்னைக்கும் பாமகவில் இருந்து கொண்டிருக்கிறது. அது வெளிப்பாடு தான் எங்கள் ஊர்க்காரர் ஜவாதுபட்டி புதூர் மன்சூர் அலிகான் நடிகர், அவர் கூட முதல்ல பாமகவில் சேர்ந்தார். அப்புறம் பிறகு கட்சியினுடைய கட்டுப்பாடு மற்ற சோன்ஸ் எல்லாமே சாதிய அடிப்படையில் சென்றதுனால அந்த கட்சியை விட்டு விலகிறார். இந்த மாதிரி இன்னைக்கும் பாமக இந்த சாதிய அந்த வண்ணப்பூச்சின் வெளிப்பாடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் மக்களுடைய ஃபோக்கஸும் அதை ஒரு சாதிய கட்சியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களுடைய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரி பிராட் பிரெயினோட பார்க்க முடியாத ஒரு சூழல். அதனால தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு அடி. அதில் கூட ஏகப்பட்ட குளறுபடிகள், ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்து செய்த ஒரு குளறுபடிகள். இன்னும் சொல்ல போனால் ராமதாஸ் ரெடியாக தான் இருந்தார் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. ஆனால் தன்மேடு உள்ள ஒரு 2 கேஸு மற்ற சோ நமக்கு தனக்கு வேண்டும் என்ற அந்த ராஜ்யசபா சீட்டின் ஆசையின் வெளிப்பாடு. மற்றபடி ஸ்வீட் பாக்ஸ் மற்ற சோ அடிப்படையில் அன்புமணி என்ன பண்ணுறார், ராத்திரியோட ராத்திரியா பாஜகவுக்கு கூட்டணிக்கு மாறிடுறார். மாறி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஏகப்பட்ட அடி. பாமக தன் அங்கீகாரத்தை இழந்து விட்ட ஒரு கட்சியாக இன்று இருக்கிறதா? அப்போ அந்த நிலைப்பாடு வருவதற்கு என்ன காரணம்? அன்புமணி ராமதாஸ் தான். அப்போ அந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா
தொண்டர்கள் மதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தின் வெளிப்பாடு. கடைசி வரைக்கும் தொண்டர்கள் சொன்னாங்க, அழுதுகிட்டே சொன்னாங்க ராமதாஸ்ட, ஐயா அதிமுக கூட்டணி தான் நமக்கு ஒத்து வரும், பாஜகவெல்லாம் போய் மதவாத சம்பந்தப்பட்ட சோன்ஸ் நம்ம மேலே வர சாதிய பூச்சி வேற இருக்கு, அது வேற ஒரு மதவாத கட்சி, எல்லாத்தையும் சேர்ந்து வச்சா அப்படின்னம்னா கட்டாயமாக அவர்களோடு சேர்ந்து நம்ம உழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல தொண்டர்கள் அழுதுருக்குறாங்க ராமதாஸ்ட. ஆமாம், அதையெல்லாம் சட்டை பண்ணாமல் அன்புமணி ராமதாஸ் தான் செய்த ஒரு கூத்து தான் வந்து பாஜகவோடு இணைந்த ஒரு கூட்டணி. ராமதாஸ் ஒப்புக்கொண்டார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன். இந்த பழமைவாதம் மற்ற சோன்ஸோ எப்போ ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் டோட்டலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் அதிமுக சேர்ந்தலாங்கிற கான்செப்ட் வந்தார். ஆனால் அன்புமணி ராமதாஸின் ஒரு குறுக்கீட்டின் வெளிப்பாடு தான் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு சேர்ந்தது. இன்றைக்கி அங்கீகாரத்தை இழந்துவிட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கி பாமக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், ஆனால் மிகப்பெரிய ஒரு போராளித்தனமான சமூக போராளித்தனமான ஒரு கட்சி. ராமதாஸ் வந்து இந்த பேசியிருக்கிறார், அதாவது வந்து போராட்டவாதி மற்றபடி போராளி, போராட்டம் அப்படிங்கிற கான்செப்ட், சமூக நீதிக்கான போராட்டம்ங்கிற விஷயம் யாராவது நடத்தி இருக்கிறார்களா? நான் நடத்தி இருக்கிறேன். அதுலாம் நியாயமான ஒரு விஷயம்தான். அன்னைக்கு வந்து யானை சின்னத்தில் 4 தொகுதி ஜெயித்தோம். இப்போ என்ன ஆச்சு? அசிங்கமா இல்லையா? எம்எல்ஏன்னு கூட பார்க்க மாட்டேன், கடலில் தூக்கி வீசி எறிஞ்சிருவேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கார் ராமதாஸ். உண்மையிலே இந்த பேச்சு வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்றாலுமே இப்படி பேசி இருப்பது ஒரு அரசியல் நோக்கமாக, ஒரு இல்லாவிட்டாலும் நார்மலாக ஒரு இனத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தின் வெளிப்பாடான ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட உள்ளூடாக பார்க்கின்ற பொழுது கட்டாயமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றதுக்கு ராமதாசும் அன்புமணியும் தான் காரணம். குறிப்பாக அன்புமணி. தொண்டர்கள் மேலே எந்த ஒரு காரணத்தை சொல்லவே முடியாது. ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை எம்எல்ஏவாக வந்தால் கடலில் தூக்கி போட்டுருவேன், மற்றபடி வந்து இப்போ என்ன ஆச்சு அசிங்கமா இல்லையான்னு கேட்கறதுக்கு ராமதாஸுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய ஒரு நிலைப்பாடு ஒரு விஷயமாக இருந்தாலும் மகனுக்கு கட்டுப்பட்டு விட்டார். இப்போ பாருங்க, சமீபத்தில் கூட தன்னுடைய பேரனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி போட்டு அப்பனும் பிள்ளைக்கு மேடையிலே தகராறு. அவர் தூக்கி எறிஞ்சிட்டு மைக்கை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடா, யாருக்கு வேணா கொடுத்துட்டு போ அப்படின்னு. நீ பாட்டு குடும்பத்துக்கே கொடுத்துருந்தா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அன்புமணி சொல்கிறாரு. தவறப்பா என் முடிவு தான், ஆமாம் கட்சியில் இருந்தார் வெளியே போ அப்படின்னு ராமதாஸ் சொல்லிடுறாரு. இந்த மாதிரிலாம் குடும்ப சண்டைகள் நிறைந்த ஒரு கட்சியாக பாமக இருக்கக்கூடிய சமயத்தில் பிற சாதியை சேர்ந்தவங்க எவ்வாறு உள்ளே நுழைவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் பாமக இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் வந்து கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் பலவிதமான தொண்டர்கள் வந்து லட்சக்கணக்கில் இன்றைக்கி தாவேகாவை நோக்கி சென்று விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடாக இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பொறுத்தவரை அதிமுகவில் நோக்கி பாமக தொண்டர்கள் நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி அதன் வெளிப்பாடு தான் வந்து இன்றைக்கி பாமக கண்டுகொள்ளப்படாத ஒரு கட்சி. காரணம், இவர்கள் தொண்டர்களை கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு சொல்கிறார், ஆவேசமாக பேசுகிறாரு, அன்னைக்கு யானை சின்னத்தில் நின்றம் மற்ற நான் சமூக போராட்டத்தை யார் நடத்து நான் நடத்துகிறேன், அதெல்லாம் கன்ஃபார்ம் தான், அதில் மாற்று கருத்து. சமூக போராளினா அது பாமக ராமதாஸ் தான், அதில் என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பழனி பாபா வந்து மேடையில் ரொம்ப விளங்குவார். ஆமாம், எப்பா அவர் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு, அற்புதமான கட்சி, யாருக்கும் வழி விட மாட்டார், தன்னுடைய உள்ள பொண்டாட்டி யாரையுமே உள்ள நுழைய விட மாட்டார். அப்படி நுழைய விட்டாலுமே கூட என்னை வந்து முச்சந்தியில் நிதி விளக்கமாறால் அடியுங்கள் அப்படி சொல்லியிருக்காருப்பா. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு போராளியாக இருந்துட்டு இருக்காரு. எல்லாரும் அந்த கட்சியில் சேருங்கன்னு சொல்லி போட்டு பழனி பாபா வந்து உந்துதல் பண்ணாருங்க. அதெல்லாம் ஒரு நேரம் 1990, 92, 95 நினைக்கிறேன், 95, 96 ரேஞ்சில். ஆமாம், பாமக வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா அதுக்கு பழனி பாபாவும் ஒரு காரணம். ஆமாம், அந்த அளவுக்கு வளர்த்தக்கூடிய கட்சியை வந்து எப்படி வந்து வாரிசு கட்சியாகவும் மற்றபடி வந்து சொந்தங்களின கட்சியாகவும் மற்றபடி தன்னுடைய குடும்ப கட்சியாக மாற்றினார் அப்படிங்கிறது போக போக ராமதாஸுக்கு அது வெளிச்சம். இருந்தாலும் அதனை வெளிப்பாடு இதில் இருக்குல்ல. ராமதாஸினுடைய வார்த்தை ஒரு விதமாக இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் வார்த்தை விழுந்துருச்சுல, நீ பாட்டுக்கு சொந்தங்களுக்கே சொந்தக்காரனுக்கே கொடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னா மற்றவன் எப்படி முன்னேறுவான் அப்படின்னு
அன்புமணியே கேட்டார்ல, அதிலே முடிஞ்சு போச்சு எல்லாமே. அது வந்து குடும்ப கட்சி தான் அப்படிங்கிறப்ப மற்றவங்க எவ்வாறு நுழைவார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து 100 ஏக்கர் பரப்பு நிலையில மாநாடு நடத்தி இருக்கலாம். அது வந்து அரசியலை நோக்கிய ஒரு மாநாடு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் பாமக ராமதாஸுக்கும் மற்ற அன்புமணிக்கும் சொல்லிக் கொள்வது, நீங்கள் முதலில் வந்து புத்தி மாறாமல் இருக்க வேண்டும். ஒரே நிலைப்பாடாக இருக்கணும். பொழுதுனைக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கு கூட்டணி மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் தொண்டர் பார்க்கலாம், என்னடா இவங்க மாறிக்கிட்டே இருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி, இந்த இப்போ நாடாளுமன்றத்தை 2024 ஒரு கூட்டணி, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் தகவல் போயிட்டுருக்கு. அதுக்கு தான் வந்து ஒருவேளை அன்புமணி மீண்டும் போய் பாஜகவில் சேர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் தலைவன், நான் தான் இந்த கட்சி நிறுவனர் போட்டு தனக்குத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவர் பார்த்தாரு, எப்பா நான் பொதுக்குழு தலைவன் போட்டாச்சு, இன்னி என்னத்த ராமதாஸ் நான் தான் சொல்லிட்டு இவர் வர இங்கே மீண்டும் ஒரு சண்டை சச்சரவுகள் தகராறு. அந்த மேட்ரு என்னாச்சுன்னே தெரியல. இல்லை பாமகவுக்கு ராமதாஸ் தான் தலைவரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர் சொன்னார், அன்புமணி ராமதாஸ் குறுக்க வந்துட்டார். இருந்தாலுமே அந்த மேட்ரு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படி சமாதானமாக போயிடுச்சு. அப்புறம் இந்த சித்திரை முழு நிலவு பெருவிழான்னு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் தொண்டன் உத்து பார்ப்பானா இல்லையா? உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப அப்புறம் பிரிஞ்சு போயிடுறான். அதனால் உங்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமை வர வேண்டும். குறிப்பாக கூட்டணி வகையில் நிலைப்பாடான கருத்துக்கு வரணும். அதை விட்டு போட்டு உங்கள் சௌரியத்துக்கு இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அநேகமாக அதிமுகவோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தகவல் போயிட்டுருக்கு. 2026 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் மாறிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் இப்போ பிற கட்சி ஒரு மற்றபடி தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதனால் நிலைப்பாடுக்கு முதல்ல வாங்க, அப்போ தான் வந்து தொண்டர்கள் கரெக்டாக போடுவாங்க. அதே நேரத்தில் அன்புமணி வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. வன்னியர்களை வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகிறார்கள், தேர்தல் முடிந்ததும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள், நம்மளும் போடுறோம் ஓட்டு 20, 30, 50க்குன்னு கேஸ் வாங்கிக்கிறோம், அப்புறம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் டாட்டா காமிச்சிட்டு பாய் பேன் அவங்க வாட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்ல ஆதங்கமான விஷயம்தான், கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை தான் அன்புமணியோட வார்த்தை. இருந்தாலும் இதையே தானே இவங்களும் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களும் இதை தானே பண்ணுறாங்க. வன்னியர்களை வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துகிறார்கள் பாமக, தேர்தல் முடிந்து கண்டுகொள்ளாமல் போய்விடுகிறார்கள். பாமகவே செய்கிறாங்களே, செய்கிறாங்கிறப்ப அடுத்த கட்சிக்காரன் செய்யணும் அவசியம் இருக்குது. நம்மளும் போகிறோம் 20, 30 கேஸை வாங்குறோம், அப்புறம் முடிஞ்சு போச்சுன்னு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் டாட்டா காமிக்கலையா? பாமக ராமதாஸை பற்றி அன்புமணி பற்றி நான் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த 2024 ஆமாம் தொண்டர்களுக்கு டாட்டா காமிச்சிங்க, உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு வேறு ஆள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. திமுக வாங்குற நோக்கம் வந்தாலுமே கூட அங்கே ஏகப்பட்ட எதிர்ப்பு, நாங்கள் அதெல்லாம் சேர்த்திக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இப்போவே பாமக பார்த்துக்கிட்டு தான் இருக்கா ராமதாஸ். இருந்தாலும் அங்கே சில நிலைப்பாடு எதிர்ப்புகள் இருக்குது. இந்த இன்னைக்கு கூட திருமாவளவன் பேசியிருக்கிறார், பாமக கூட்டணி திமுக சேர்ந்தால் நீங்கள் விலகுவீர்களா, அதை அப்போ பார்த்துக்கலாம் சொல்லிட்டார். இப்போவே அதையும் உடக்க பார்க்குறாங்க மக்கள். திமுக விட்டு விசிக எப்படி ஒதுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ண முடியும்? ஒரு வார்த்தை முதல்ல வந்து திருமாவளவனே சொன்னார், ஆமாம் பாமகவை திமுக தன் கூட்டணியாக சேர்த்து கொண்டால் நாங்கள் விலகுவோம் அப்படின்னாரு. இன்னைக்கு நிலைப்பாடு மாறுது. திமுக ஒரு கூட்டணி பாமக சேர்ந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படி கேள்விக்கு அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக திமுகவுக்கும் பாமக ராமதாஸ் ஒரு தூது விட்டுருக்காரு அப்படின்னு தான் தெரியுது. அப்படிங்கிறப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? கட்டாயமாக திமுகவை நோக்கி பாமக கூட்டணிக்காக இயங்கி கொண்டிருக்கிறது, அல்லது ஒரு புள்ளி வச்சிட்டு இருக்கு, காய் நவுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ எந்த நேரத்திலும் விசிக விலகாது, அதில் மாற்று கருத்து இல்லை. திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், அந்த நேரத்துக்கு பார்த்துக்கலான்ட்டார். அப்படிங்கிறப்ப முதலில் இருந்த கருத்து இன்னைக்கு திருமாவளவனிடம் இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறப்ப கட்டாயமாக
திமுகவை நோக்கி பாமக கூட்டணிக்காக வர வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன் வெளிப்பாடு தான் இந்த மாதிரிலாம் சித்திரை முழு நிலவு பெருவிழாலாம் கூட்டத்தை காமிக்கிறது. ஆமாம், 2.5 லட்சம் நாற்காலியை போட்டிருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் உட்கார்ந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்துருச்சு. ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க, நல்ல வெளிப்பாடாக நடந்திருக்கு. இருந்தாலும் இதை வைத்து அவர்கள் பேசுவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி என்றாலுமே கூட அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று தான், பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது ஒன்று தான். அப்படிங்கிறப்ப திரும்பவும் அதிமுகவுக்கு பாமக சென்றுச்சு அப்படின்னா வெத்து வெட்டு தான். எந்த அளவுக்கு பிரயோஜனம் கிடையாது, வாய்ப்பு இல்லை. அதிமுகவோட கூட்டணி ஒன்று தான், பாஜகவோட கூட்டணி ஒன்று தான். ஆல்ரெடி பாஜகவோட அதிமுக சேர்ந்தாச்சு, மாலையை மாற்றியாச்சு, முடிஞ்சு போச்சு, நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு. அப்போ அதோட சேரப்ப என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, வித்தியாசமாக ஒன்றுமே கிடையாது. கடலுக்குள்ள உப்பை கொட்டினா என்ன, உப்புக்குள்ள கடலை என்ன பண்ண என்ன, எல்லாம் ஒன்று தான், பிரித்து எடுக்க முடியாது. நல்ல தண்ணிக்குள்ள உப்பை கொட்டக்கூடிய சமயத்தை என்ன ஆகும்? அந்த தண்ணி உப்பா மாறு, துண்டா தெரிஞ்சு போயிடும். கடலுக்குள்ள உப்பை கொட்டுறப்போ ஒன்று கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் பாஜக அதிமுக ஆல்ரெடி கூட்டணி, இதுக்குள்ள நீங்க பாமக நுழைஞ்சீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு திமுகவோடு கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கக்கூடும். அது பலவிதமாக கருத்துக்களின் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனம், உண்மையாகத்தான் பார்க்க முடிய சூழல். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.